பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மீட்புமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் யாவருக்கும் தேவனுடைய செய்தி கொடுப்பவர் மறைப்பொருள் ஆசிரியர் ரெவரண்ட் டாக்டர் கே.என். ஸ்டீபன். தலைப்புச் செய்தி: தேவனுக்கு அருவருப்பு. அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு அருவருப்பு என்றால் என்ன? தேவன் உங்களை வாந்தி பண்ணி போடுவது தான் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுடைய பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்களுடைய அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி மூடி மறைக்கிறது. அன்பு சகோதரனே, என்ன சொல்லுகிறது வேதம் தெளிவாக சொல்ல, உங்களுடைய அக்கிரமங்களை உங்களுடைய பாவங்களை தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி மூடி மறைக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இப்பொழுது தேவ செய்தி கொடுப்பார் ரெவரண்ட் டாக்டர் கே.என். ஸ்டீபன். தலைப்புச் செய்தி எது என்று கேட்டால், தேவனுக்கு அருவருப்பு. தேவனுக்கு அருவருப்பு எது என்று மட்டும் நான் இப்பொழுது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்க போகிறேன். குறைஞ்ச நேரம் தான். அன்பு சகோதரனே, யோவான் 4 அதிகாரத்தில் 24வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருப்பது தேவனுக்கு அருவருப்பு. அதுக்கு முன்பாக 2 வசனத்தை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யோவான் 4 அதிகாரத்தில் 24வது வசனம் எப்படி இருக்குது? தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12 அதிகாரத்தில் 29வது வசனம் வேதம் சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருப்பார்? அக்னியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 12 அதிகாரத்தில் 46வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிற தேவனை குறித்து என்னென்ன சொல்லுகிறார்? அவர் அக்னி என்று சொல்லப்படுகிறது. ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக இது சொல்கிறது என்று கேட்டால், தேவனை எழுதி கொடுத்த 10 கட்டளை, 10 commandments என்று சொல்லுகிற 10 கட்டளைகளை 3வது வசனம் 5வது வசனத்தை நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் வாசிக்க போகிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரில் இருக்க ஒப்பான சொரூபங்கள், விக்கிரங்கள், வரைபடங்கள் உங்களுக்கு வரைய வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த உலகம் முழுதும் இப்போ இருக்க இயேசு கிறிஸ்த படத்தை பார்த்தீங்கன்னா 75 வயசு இருக்கும், தாடியை மீச வச்சிருக்கா. எனக்கு 77 வயசு. என்னை விட வயசு மாதிரி அங்கே காட்டப்பட்டிருக்க. ஆனால் அவர் உலகத்தில் வாழ்ந்த காலம் 33 வருடம் வாலிப பிராயம். ஆனால் அங்கே காட்டுகிறது என்னவென்று கேட்டால், இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தாடி மீசை வைத்துக்கொண்டு 75 வயசில் அவங்க காட்டுறாங்க. உலகம் முழுது அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே வேறு தெளிவாக சொல்க, மேலே வானத்திலே சூரிய சந்திரன் 9 கிரகங்கள் இருக்கு, அதை வணங்கக்கூடாது. பூமிக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்கிறது, விக்கிர ஆராதனை இருக்கிறது, அதெல்லாம் வணங்கக்கூடாது. பூமிக்கு தண்ணீரில் இருக்கு ஒப்பான சுரூபங்களோ வரைபடங்கள், அதான் இப்போ சொன்னது, வரைபடங்கள் வரைஞ்சி இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு வரைந்து எல்லாருக்கும் காட்டுக்கல. இதுக்கு தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரனே, தேவனுக்கு அருவருப்பு எது என்று கேட்டால், விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லுகிற உபாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் இப்படியா சொல்லுங்க: யாதொரு சிலையும் நீங்கள் நிறுத்த வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம் என்ன? அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். எந்த இடத்துல ஆண்டவர்னு சொன்னால் அவருக்கு தெரியும். உலகம் முழுவதும் என்னதோ ஆவியை இருக்கிறார் ஆண்டவர். அன்பு சகோதரனே, அதனால தான் யூதர்கள், இஸ்லாமியர்கள், பெந்தெகோஸ்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால், விக்கிர ஆராதனையில் ஈடுபடுவது கிடையாது. இப்பொழுது பெந்தெகோஸ்து சபைகளுக்குள்ளே எல்லா விக்கிரகங்களும் வந்து விட்டது. இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. நீதிமன்றம் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: வேதத்தை கேளாத படிக்க ஜெபிக்கிற ஜப அருவருப்பு. இதே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி இல்லை? ஜபம் பண்ணுறது ஒரு தப்பா? ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க? சங்கீதம் 1:2 வெளிப்பாடுகள் 1:3 இதை கேட்கிறவன், இந்த சத்தியத்தை கேட்கிறவன் பாக்கியவான்னு இருக்குது. தேவனுடைய வார்த்தை கேட்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. கண்ணு தெரியாத இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்க இந்த சத்தியத்தை யார் சொன்னாலும் சரி, பாஸ்டர் சொன்னாலும், தெருவில் இருக்காங்க, யார் சொன்னாலும் சத்தியத்தை சொன்னாலும், தேவனுடைய வார்த்தையை சொன்னால் அவங்களே கேட்டே ஆகணும். இதை கேட்கவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. நீ பேசக்கூடாது, நான் தான் பேசணும்னா என்னது? அவர் தான் மணவாளன் பேசக்கூடாதா? ஆனால் மனைவி மட்டும் பேசணுமா? ஏனுக்கு என்ற ஒரு மனுஷன் மத்திய ஆதியாகமத்தில் 5வது அதிகாரத்தில் 24 சொல்லப்படுது, தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று, உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் நாங்கள் சொல்லப்படுது. தேவன் பேசுத்தான் இந்த சத்தியம், நாம் பேசுத்தான் ஜெபம்.
தேவனும் பேசணும், நீங்கள் பேசணும். அன்பு சகோதரனே சகோதரி, விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் வாந்தி பண்ணி போடுவார் என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழி 28 அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதாவது என்ன சொல்லுங்க, வேதத்தை கலாதபடி ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுவது தான் சத்தியம், நாம் பேசுவது தான் ஜெபம் என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்க. சங்கீதம் 5வது அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரத்த பிரியனும் கோல் சொல்லுபவர்களுக்கு தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. இரத்த பிரியர்கள் யாருன்னு தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தது. அவர் கிங் என்று சொல்லப்படுகிறது. யூத மதத்திலையும் முஸ்லிம்களும் பரிசுத்த வேதம் கிங் ஆஃப் கிங் என்று சொல்லப்படுகிறது. அந்த கிங் ஆஃப் கிங்கு, ராஜாதி ராஜா எதுக்கு ஏழை குடும்பத்தில் பிறகு அவர் கடவுள் கிடையாது என்று அருவருத்து அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுங்க. அப்படியேப்பட்ட யூதர்கள் தான் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் என அமெரிக்கா இஸ்ரேல் ஜனங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களே அழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மட்டும் அறிந்து கொள்ள. இரத்த பிரியர்கள், கோல் சொல்பவர்கள் என்ன தெரியுமா? ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச்சை இருக்கும், சர்ச்சைக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, வேலைக்காரன் மாதிரி அசிஸ்டண்ட்டாக வைத்து கொண்டு இருக்க. அவர்களை இங்கே போய் ஜாம் பண்ணி, அங்கே போய் ஜாம் பண்ணி, இங்கே சத்தியத்தை சொல்லி அவர் பிரித்து கொடுப்பார். அங்கே உண்மையான ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாஸ்டர் பற்றி பேசுகிறத அத்தனையும் இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. கோல் சொல்கிறது இங்கே இருக்கிறது, அங்கே சொல்கிறது, அங்கே இங்கே சொல்கிறது, பொம்பளைங்க வார்த்தை இது. அன்பு சகோதரனே, கோல் சொல்பவர்கள் இரத்த பிரியர்களோ தேவனுக்கு அருவருப்பு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதாவது என்ன சொல்ல, உபகம் 12 அதிகாரத்தில் 10லிருந்து 12 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தன் மகளையாவது தீக்கடகம் பண்ணுகிறவனோ, தீக்கடகம்னா தெரியுமல்ல, யாரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குரு சொல்லுகிறவனையும் நாள் பார்க்கிறவர்களையும் அஞ்சனை பார்க்கிறவர்களையும் சூரிய கார்கள் இவர்களெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. நல்ல நாளே கெட்ட நாளே எல்லா நாளும் ஆண்டவர் நல்ல நாள் என்று ஆதியாகமத்தில் தெளிவாக சொல்லு. எல்லா நேரமும் கெட்ட நேரம் எதுவும் கிடையாது, நல்ல நேரம் இருக்க. இதெல்லாம் அறியாமை, அதாவது இது பிசாசு தந்தங்கள் ஒன்று என்று சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. மந்திர தந்திர இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. மந்திரவாதிகளையும் சன்னதக்காரனும் மாய் வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்து குறி கேட்கணும். நல்ல ஞாபகத்தை வச்சு, கிராமத்தில் அதிகமாக இருக்க செத்தவர்களிட குறி கேட்கணும், உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் எவன கர்த்தருக்கு அருவருப்பு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. படிச்சு நல்லா கேட்டிங்களா? வெளிப்பாடுகள் 1:2 சங்கீதம் 1 அவங்க சங்கீதம் 1:2 வெளிப்பாடுகள் 1:3 இதை கேட்கணும் பாஜவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரனே, உபாகமம் 27வது அதிகாரத்தில் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பிறனுடைய எல்லைக்கல்லை குறியை மாற்றுகிறவன் தேவனுக்கு அருவருப்பு. இந்த காலத்தில் பாஸ்டர்களாக மாற்றுறாங்கய்யா. எல்லைக்கல் ஒரு ஜான் அந்த பக்கம் வைக்கிறது, இல்லை ஒரு ஜான் இருக்க, அதை அந்த குறியை மாற்றுகிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு அருவருப்பு. பாஸ்டராக மாத்திரானா மற்றவங்கள என்ன கதி? பைபிள் படிக்கிறானா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அன்பு சகோதரனே, எல்லா உங்கள் பெந்தகோஸ்து சபைகளும் ஆவடியில் இருக்க பெந்தகோஸ்து சபைகள் பெரும்பாலும் எல்லா சபைகளும் பிசாசுடைய கரத்தில் இருக்கிறது என்ற மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரன், நீதிமொழிகள் 28:9 சொல்லுகிற மேட்டிமை உள்ளவர்கள் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிற. மேட்டிமை உள்ளவர்களை எதை குறிக்கிற? எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் 17வது வசனம், லூசிபர் 3வது பல்லவத்தில் உன்னதான் 2வது பல்லவம் 3வது பல்லவம் இங்கே இருந்து அவன் பேசுகிறான். கிங், அதாவது அவன் என்ன சொல்லுகிறான் கேட்டாக்கா, இதுக்கு மேலே ஏறி உன்னதத்துக்கு ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவன் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் அழகு நிறைந்தவன், சொல்வு நிறைந்தவன், ஆணவம் நிறைந்தவன். அன்பு சகோதரர்களை, 3 வகையில் இச்சைகளை உடையவன். அவன் சொன்ன நினைத்த மாத்திரத்தில் நினைக்கிறானா மேலே ஏறுவென்று நினைத்த மாத்திரம் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு தேர்ந்த அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அன்பு சகோதரனே, தானியேல் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிற, கிங் ஆஃப் கிங் என்று சொல்லப்படுகிற நெபுகாத்நேச்சர் கிங் ஆஃப் கிங் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லக்கூடிய அவன் கிங் ஆஃப் நெபுகாத்நேச்சர் என்ன செய்கிறான்? இப்பொழுது இருக்க 7 அதிசயங்கள் ஒரு அதிசயமாக ஒரு அதிசயத்தை அங்கே கட்டிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் கட்டின பாபிலோன் நல்லவாய் என்று, பாபிலோன் தொங்கு தோட்டையில் பாபிலோன் நல்லவாய் என்று சொன்ன
மாத்திரத்திலே அவன் அந்த ராஜ பர்வத்தில் கீழே தள்ளப்பட்டு அதாவது 7 வருடம் மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து எதை குறிக்கிறது? மேட்டிமை உள்ள கண் என்று அங்கே சொல்லுகிறது. அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலத்தில் அநேக நான் தான் சீஃப் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் 1000 பேருக்கு சபை, நான் தான் சபை பிஷப் என்று சொல்கிறார், நான் தான் உலகத்துக்கு போப் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இவர்களால் தேவனுக்கு சமமாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களாக தேவனுக்கு அருவருப்பு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, மேட்டிமையுள்ள கண்கள் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் 19வது வசனம் இப்படி மேட்டிமையுள்ள கண்கள் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. மேட்டிமையுள்ள கண்கள் எது குறிக்கிறது என்று கேட்டால், ஒரு சமயத்தில் நான் ஏற்கனவே 30-35 வருஷத்துக்கு முன்னே ஒரு சபைக்கு சென்றிருந்தேன். அந்த சபையில் அந்த போதகர் அவர் படித்தது 8ஆம் கிளாஸு இல்லையா. அவர் என்ன கேட்குறான்னு கேட்டால், ஒரு போதகர்கிட்ட கேட்குறா, ஜனாதிபதிக்கு எவ்வளோ சம்பளம்னு. ஜனாதிபதிக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்கண்ணா. அப்படியே ஆண்டவர் இங்கே எனக்கு கொடுக்குறாரு. இப்படியாப்பட்டவங்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சா உங்க மனைவி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைத்து மறிக்கிற நிலையை தான் இந்த காலத்தில் இருக்கிற. அன்பு சகோதரனை, இதுதான் மேட்டிமை. ஜனாதிபதி ஈக்குவலான சம்பளத்தை நான் வாங்குறேன்னு பாருன்னு ஆண்டவர் கொடுக்கறதே. பணக்காரன் பல்லவத்துக்கு போகவே முடியாது என்று வேதம் சொல்கிறார். ஆனால் இவன் கோடி கோடியாக சம்பாதிச்சு அவன் பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு செல்கிறான் என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்க. அன்பு சகோதரிய சகோதரிய, அதாவது வெளிப்பாடுகள் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படியா சொல்லுங்க, இந்த பிசாசு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற அவர்களுடைய சிங்காசன பக்கத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம் என்று அங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிசாசு, அதாவது பிசாசு பக்கத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். அப்போ என்ன தொல்லை கொடுப்பான்? பணம் யார் கொடுப்பான்? கோடி கோடியாக கொடுக்குறோம். யார்? அந்த ராஜா தான் கொடுப்பான், அந்த பிசாசு தான் கொடுப்பான். ஒரு காரியத்தை சொல்கிற மாதிரிங்க, உலகத்திலே உலகம் முழுவதும் பிரசங்க பண்ணது தமிழ்நாட்டில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் என்ன செய்கிறான், அவன் வீட்டில் 2 வருஷத்துக்கு முன்னே 500 கோடி கவர்மெண்ட் பிடித்தார்களா. 500 கோடி 5 கிலோ தங்கத்தை பிடித்தார்களா. இவர்களால் யார்? பிசாசு கரத்தில் இருக்கிறவர்கள். பணக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? வெளிப்பாடுகள் 5:25 அதிகாரத்தில் இந்த ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்தீர்கள், அது எனக்கே நேருக்கு நேரம் செய்தீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். இவங்களுக்கெல்லாம் தெரியாத. அன்பு சகோதரனே, தேவனுக்கு அருவருப்பு, பணக்காரனுக்கு தேவனுக்கு அருவருப்பு. உபாகமம் 27 அதிகாரத்தில் 15வது வசனம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தன் தாயும் தகப்பனையும் அடிக்கிறவர்கள் சபிக்கிறவர்கள் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் பரவாயில்ல. இந்த காலத்தில் மனுஷன் அதாவது பெற்றோரையும் சாகடிக்கிறான், சாப்பாடு போடாமல் சாகடிக்கிறான். குடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அப்பனா அம்மாவையும் அவங்க மற்றவங்களாம் அடித்து சாகடிக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, வேதம் இப்படியாக சொல்லுகிற, பரதேசிகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயத்தை புரட்டுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களால் தேவனுக்கு அருவருப்பு. உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 5வது 17 வசனத்தை வாசித்து பார்த்தால், பரதேசிகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு புரட்டுகிறவன், நியாயத்தை புரட்டுகிறவன். நியாயத்தை புரட்டுகிறவன். நம்ம கிராமத்தில் இப்போ 9 மணிக்கு 9 மணிக்கு மீட்டிங் போட்டாங்களா, எவன் பெரிய ஆளா, எவன் அவனுக்கு இஷ்டப்பட்டாங்களோ அவனுக்கு மட்டும் ஒரு தீர்ப்பு இருக்கும். இங்கே பெந்தெகோஸ்து சபைகள் என்ன செய்கிறார்கள்னு கேட்டால், 5000 6000 7000 10,000 தசம்பாகம் கொடுக்குறான் பாரு. அவன் வீட்டில் ஏதாவது நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வந்தாக்கா என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, இவன் உடனே கார் எடுத்துகிட்டு போவான் ஜெபம் பண்ணுறதுக்கு. அது ஏழைங்க அவங்க ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க ஏழைங்க இருந்தால் என்ன தெரியுமா, பிரதர் நாங்கள் ஜெபம் பண்ணுற காலையில் வருவோம்னு சொல்லுவான். அதாவது பரதேசிகளுடைய திக்கற்ற பிள்ளைகளுடைய அதாவது நியாயத்தை புரட்டுகிறவன் தேவனுக்கு அருவருப்பு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு சகோதரனே சகோதரி, இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் வசங்களை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் ஒரு கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்பதை மட்டும் சற்று சிந்தித்தப்பார்கள். எல்லா நாளும் நல்ல நாள் தான், கெட்ட நாளை துக்க நாள் எது கிடையாது, ராவு காலம் பகல் காலம் எதுவும் கிடையாது. அருவருப்பு தேவனுக்கு அருவருப்பு. அன்பு சகோதரனே, விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு. அவர் வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் தெளிவாக சொல்கிற. ஒரு நாய் கட்டுச்சுன்னா வாயிலிருந்து வெளியே வந்துச்சுன்னா அது நாய் தின்னுமா? அந்த மனுஷனை பார்த்தா அருவருப்பு இல்லை, தேவனுக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக்க பிரிவினை உண்டாக்குறது. உங்களுடைய அக்கிரமங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மூடி மறைக்கிறது என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்க. விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்பு அருவருப்பு அருவருப்பு. அதான் சாலமோன் ராஜா என்ன செய்தான் தெரியுமா? அவன் தான் தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டினான். தாவீது ராஜா 2வது ராஜா
ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட 2 ராஜா. அதன் பிறகு சாலமோன் ராஜா யாழவோ அறிவு நிறைந்தவன், உலகத்திலே அறிவு ஞானத்தை நிறைந்தவன். அவன் தான் பணக்காரன் மட்டும் கிடையாது, அவன் ராஜா மட்டும். அவனுக்கு 300 மனைவிகளோ 700 மறுமனையாட்டிகள், அதாவது ஒப்பாட்டிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாப்பட்டவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி விட்டு என்ன செய்கிறான்னு, அந்த ஒப்பாட்டிகள் இருக்காங்களா, அவங்க சொல்லிய பிரகாரம் பிசாசு பிடித்தவர்கள் அவங்க சொல்லிய பிறகு விக்கிர ஆராதனையே அவன் வணங்கிய காரணத்தினால் அவன் தேவன் ஆலயத்தை கட்டினவன். அவன் இருதயத்தில் இருக்க தேவ ஆலயத்தை அவன் இடித்து போட்டு அவனை கெடுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாப்பட்டவனுக்கு இந்த கதி என்றால் உங்களுக்கு என்ன கதி என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்க. இதை கடைசி காலமாக, கடைசி கிருவியின் காலத்தில் விளிம்பில் இருக்கிறோம் என்பது மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். விக்கிர ஆராதனை, அதாவது கலியுக காலத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்பது மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலியமா உங்களோடு பேசுவாராங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில்